ஏசாயா 40:5, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரித்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகும் என்று சொன்னால் அது இத்தனை காலமும் மறைந்திருந்தது. மறைந்திருந்த மகிமை உங்கள் மூலமாக அது வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதற்கு எது உடைக்கப்பட வேண்டுமோ அல்லது எது நீக்கப்பட வேண்டுமோ அது நீக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ ஒரு முட்டைக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு இருக்குது. இப்போ அந்த குஞ்சு போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடைந்த பின்பு அது வெளிப்படுகிறதற்கு அதனுடைய தாய்க்கோழி என்ன செய்யுது? அந்த முட்டையை கொத்தி உடைக்கிறது. அதுக்கு தெரியும் இவ்வளோ காலம் வளர்ந்துருக்குது, இப்போ உடைச்சா அதில் என்ன இருக்கணும்? உள்ள உயிரோடு கோழி குஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது உயிரோடு இருக்கும்னு சொல்லி சில நேரத்தில் சில முட்டைகள் உடைக்கப்படும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த குஞ்சு செத்து அழுகி போயும் இருக்கும். அது கூமுட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம கூமுட்டையாக இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், போதுமான வளர்ச்சி இத்தனை காலங்கள் தாயுடைய சிறகுக்குள்ளாக ரெக்கைக்குள்ளாக அது அந்த கதகதப்புக்குள்ளே இருந்து அத்தனை நாட்கள் கழித்து அது என்னவாக இருக்கணும்? அது நல்ல முழு வளர்ச்சி அடைந்து அது உடைக்கப்படும் பொழுது அது வெளியரங்கமாகணும். அப்போ அது முழு வளர்ச்சி பெற்றதான ஒரு கோழி குஞ்சாக அது வெளியே வரணும். அப்போது அந்த தாயுடைய சூட்டுக்குள்ளே இருந்து அது இன்னும் முழு வளர்ச்சி அடையலைன்னு சொன்னால், அப்போ அந்த முட்டைக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம் நம்ம? சொல்லுங்கள். சென்னையில் குறுமுட்டைன்றாங்க. சென்னையில் அதுக்கு பேர் குறுமுட்டை, அப்படி தானேம்மா? ஆமாம், எங்கள் ஊரில் கூமுட்டைன்னுவாங்க. சரியா? என்ன முட்டையோ மொத்தத்துக்கு அது யூஸ்லெஸ் முட்டை. அப்போது அது எல்லா முட்டையும் விடுறது போல தான் கோழி என்ன செஞ்சுது? அந்த முட்டையை விட்டுது. தனியாக ஒரு கூமுட்டைன்னு தனியாக ஒரு முட்டையை விட்டுச்சு? விடலை. ஆனால் அதுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டிய வளர்ச்சியை அது பெற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல தான் எல்லாரையும் தேவன் ஒரே விதமாகத்தான் ரட்சித்தார், ஒரே இரத்தத்தினால் ரட்சித்தார், ஒரே வேத புஸ்தகத்திலிருந்து தான் வசனத்தை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கதகதப்புக்குள்ளே எத்தனை பேர் நம்ம உருவாகி இருக்கிறோம்? உருவாகி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது வெளியரங்கமாகும். அது வெளியரங்கமாகும் பொழுது உயிரோடு கூட வெளியே வர்ற கோழி அது திரும்ப சந்ததிகளை உருவாக்குகிறதாக வெளியே வருது. அப்படி தானே? அது இன்னும் பல சந்ததிகளை அது பெற்றெடுக்கிறதாக வருகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய வசனத்தில் தான் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு நம் மூலமாக அவருடைய நாமம் வெளியரங்கமாய் மகிமைப்பட வேண்டும். அது மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, நாமும் கனி கொடுக்கிறவர்களாய், நாமும் இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் என்ன செய்யணும்? வெளிப்படுகிறதான தேவனுக்கு பிரயோஜனமான இப்போ ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்கன்னா அந்த கோழி பண்ணையில் வளரக்கூடிய எல்லா கோழியும் முட்டையிட்டு குஞ்சு பறித்து அது சந்ததியை பெருக்கணும். கரெக்டாக? ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நெல் விதைக்கிறாங்கன்னா நெல் விதைச்சி அது பலன் கொடுத்து அதில் எடுக்கிறதான தானியங்கள் அநேகருக்கு உணவாக போனாலும் விதை தானியம் என்று தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்க, திரும்பவும் விதைக்கிறதுக்காக. அப்போ திரும்பவும் விதைக்கிறதுக்குரிய அல்லது இப்போ இந்த வயலில் பொங்குற வர்ற அரிசியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. திரும்ப அதை விதைக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த விவசாயிக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போது பின் சந்ததியை உருவாக்கக்கூடியதான ஒரு விசுவாசியாகவும் இருக்க வேண்டும், விவசாயியாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அப்படிப்பட்டதான பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறதற்கு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அந்த கர்த்தருடைய மகிமை எனக்குள்ளிருந்து வெளியரங்கமாகிறதற்கு அந்த உடைக்கப்பட வேண்டிய முட்டை கூடு போல் ஏதோ ஒன்று மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த மறைக்கிற காரியத்தை அங்கே கோழி கொத்தி உடைக்குது. ஆனால் சில முழு வளர்ச்சி அடைந்த கோழி முட்டை தானாகவே உடைஞ்சிரும், தெரியுமா? தானாகவே ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் அதுவே உடையும். அப்போது நம்மளே உடைக்கலைன்னா அப்புறம் அவர் கொத்த வேண்டியிருக்கும். அல்லேலூயா. எப்படியோ கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கம் ஆகணும். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். அப்போ கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாகி மாம்சமான யாவும் அதை பார்த்து இவ்வளோ மகிமை இவங்களுக்குள்ளே இருந்துச்சா, இவங்களை இப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை அற்பமாக எண்ணினவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாம்சமான யாவும் அதை காணும்.
கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. இதை இந்த வனாந்திரத்திலிருந்து ஒருத்தன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அல்லேலூயா. அப்போ வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் இருந்து கத்தினார். எருசலேமில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ஓடி வந்தாங்க. ஆமென். ஆமாம். ஆனால் வந்தவங்களை பார்த்து அவரால் சந்தோஷப்பட முடியல. வந்தவங்களை பார்த்து வெறியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார். ஏன்னா வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்றதுக்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுக்குறாராம். ஞானஸ்நானம் கொடுத்தா பரலோகம் கிடச்சிருமா அப்படின்னு எவனோ சொல்லிட்டான். அதை தான் சொல்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்றதுக்கு உங்களுக்கு எவன்டா வகை சொன்னது? செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதைத்தான் அங்கே என்ன செய்கிறார், சுட்டி காண்பிக்கிறார். அப்போது வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை போல தான் ஊழியக்காரர்களுடைய சத்தம் இருக்கிறது. இதை உங்களுக்குரிய சத்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாறும். சரி, அப்போது கர்த்தருடைய மகிமையாகிய அந்த வெளிச்சம் எந்த விதத்தில் வெளிப்படுகிறது என்று சொல்லி அதற்கு ஒரு திறவுகோல் வசனமாக சங்கீதம் 112:4 நான் வாசிக்கிறேன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அந்த கர்த்தருடைய மகிமையாகிய வெளிச்சம் யாருக்கு உதிக்கும் என்று சொன்னால், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போது அதாவது நீங்கள் ஜாக்கிரதையினுடைய பொருள் அருமையானது என்று சொல்லப்பட்டது போல், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிலை உயர்ந்து கொண்டு தாங்க போகும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதாவது இல்லையே பாஸ்டர் எனக்கு போராட்டம் தீரவே இல்லைன்னா, அதான் ஒருத்தர் பாடியிருக்காரு, இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் நிற்கிறேனே ஏன்னா கிருபை. போராட்டம் புதுசாக பிசாசு அங்கேருந்து அவன் செஞ்சு அனுப்புவான், அவங்க குடும்பத்துக்கு புதுசாக செஞ்சு அனுப்புவான். ஆனால் உங்கள் குடும்பத்துடைய உயர்வை எவனாலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் கர்த்தருடைய மகிமை அந்த வெளிச்சம் உங்களுக்கு உதிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு மட்டும் மாறிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. நிற்கும் பொழுது செம்மையானவர்களுக்கு, தன் வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொண்டவர்களுக்கு, முதல் ஆராதனையிலே நான் சொன்னேன், இந்த வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின், அதாவது சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, இந்த 2 விஷயத்தில் நீங்கள் தவறாமல் இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சின்சியாரிட்டினா என்ன சொல்லுங்கள்? சின்சியாரிட்டினா உண்மையான, உத்தமமான. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உலக மனுஷருக்கும் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், திருச்சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், எல்லா விதத்திலையும் வார்த்தையில் உண்மை இருக்கணும், நடக்கையில் உண்மை இருக்கணும். அந்த சின்சியாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்தது பங்க்சுவாலிட்டி. சொன்ன நேரத்துக்கு போகணும், சொன்ன நேரத்துக்கு வரணும், இல்லையா? அந்த நேரத்தை காலம் தவறாமை, அந்த பங்க்சுவாலிட்டி, அதுதான் அந்த அதாவது தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல். ஸ்கூலில் லேட் கம்மர்ஸ்ன்னு இந்த கேட்டுக்கு வெளியே ஒரு டீமை நிறுத்தி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நீசர்கள். அந்த நீசர்களோடு நிற்பாங்க, லேட் கம்மர்ஸ் எல்லாம் அங்கே நிற்பாங்க. ஆனால் அதில் லேட்டாக வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பானுங்க பாருங்கள், இயேசுவே. ஆனால் இந்த மாதிரி கேஸுகளெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏய் மச்சான், நீ லேட்டாடா, பசங்க பேசிக்கிறானுங்க. நானும் லேட்டா, எவ்வளோ லேட்டா? அரை மணி நேரம், 4 மணி நேரம் தான். அதில் ஒரு சந்தோஷம். அதாவது எங்கள் ஊரில் குமரி ஆனந்தனுடைய மீட்டிங் நடந்துச்சு. நான் ஆனுவல் எக்ஸாம் எழுத போகும்போது, தமிழ் எக்ஸாம் அன்னைக்கு அவருடைய மீட்டிங்னால் எனக்கு அந்த வயசில் ரொம்ப இஷ்டம். அந்த மீட்டிங் மத்தியானம் 12 மணிக்கு மேலே அது போனது எனக்கு தெரியல. அப்போ தான் நம்ம கையில் வாட்செலாம் கிடையாது, இல்லை இப்போவும் கையில் வாட்ச் கிடையாது. வாட்ச் வாங்க காசு இல்லாமல் இல்லை, வீட்டில் 2 வாட்ச் கிடக்கு, கட்டுற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போது அப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருந்துட்டேன். கடைசியில் பார்த்தா 1 மணிக்கு எக்ஸாம், 12:30 மணிக்கு தான் எனக்கு மீட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ஞாபகம் வருது. அடித்து பிடிச்சி ஓடுறேன், ஓடி போய் வீட்டில் போய் அப்போ இந்த பெல் பாட்டம், பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய கீழே இப்படி நிற்கும் பேண்ட்டு, அது ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஸ்கூல் யூனிஃபார்ம். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். போய் வீட்டில் போய் யூனிஃபார்மை மாட்டிட்டு வேகமாக போகிறேன். மழை வேறு லேசாக தூரிட்டு இருக்குது. வேகமாக ஓடி போனேன் பாருங்கள். அந்த பெல் பாட்டம்னு பார்த்தீங்களா, ஒரு காலுக்குள்ளே பூந்துருச்சு.
இந்த காலுக்குள்ளே பூந்து இந்த காலில் பூந்து அடித்து விழுந்து வெள்ளை சட்டெல்லாம் அழுக்காகி அப்புறம் விழுந்து எந்திரிச்சு தொடச்சி கிடச்சி போகிறதுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. அதுக்கே நிற்க வச்சு கேள்வி கேட்டார். சரி ஆனாலும் போயிட்டேன். அன்றைக்கி எக்ஸாமில் நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, கீழே விழுந்து எந்திரிச்சு போனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்கே நான் எவ்வளோ வெட்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு நேரம் லேட்டாக போனாலும் அதை பற்றி கவலையே படாமல், அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்காதீங்க. சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, அது என்ன பாஸ்டர் ரொட்டின்னு கேட்காதீங்க. இது 2 நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக திங்க வேண்டிய ரொட்டி. அல்லேலூயா. இவர்களுக்கு பேர் தான் என்னது? செம்மையானவர்கள். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் செம்மையாக இருங்க. உலக மனுஷர்களுக்கு முன்னாடி செம்மையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் அதுவும் குறிப்பாக வீட்டில் ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்கள் வீட்டை எப்படி வச்சுருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து ஆவிக்குரிய வீடுமா இருக்குதா பாவிக்குரிய வீடுமா இருக்குதான்னு பாருங்கள். வீடுகள்லேயும் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சகோதரி நம்ம சபையில் இல்லை, தலைமை சபையில் இருக்கிறாங்க. இப்போவும் அவருடைய வீட்டுக்காரர் ஏதாவது வேலைன்னா எனக்கு கூப்பிடுவார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னு கூப்பிடுவார். அவங்க வீட்டுக்காரர் என்னுடைய ஃப்ரெண்டு. அன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு கம்ப்யூட்டரு சரி பண்ணணும்னு என்னை கூப்பிட்டாரு. அந்தம்மா இங்கே ஒரு கேகே நகரில் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அங்கே போனால் ஒரு 30 கொலை நடந்த வீடு மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதை மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாம் குப்பை. அந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே அப்படியே போய் அங்கே போய் கம்ப்யூட்டர் எங்கன்னு கேட்டால் அது ஏற்கனவே தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை சரி பண்ணி என்னையா பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் இல்லையா, அது அவள் வேலைக்கு போகிறாள்ல, நானும் வேலைக்கு போகிறேன்ல அப்படின்னாரு. எல்லாமே ஒழுங்கினோம். அப்போது அந்த வீடை கிறிஸ்தவங்க வீடுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. கடைசியில் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் இங்கே கிறிஸ்தவங்க தான். அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் வீட்டை எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாஸ்டர். என்ன சொல்ல, அவர் எனக்கு ஃப்ரெண்டு வேறு. அப்போது இது எல்லாத்துலேயுமே செம்மையானவர்கள்னால் எல்லாத்துலேயும் செம்மையாக இருக்கணும். ஆமேன். ஒன்று இப்போ தலைமை சபையில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். 24 ஹவர்ஸ் வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் கடந்து ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் அடைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் எந்த பகுதியிலையுமே ஒழுங்கு இருக்காது. வாயை திறந்தால் பொய், இல்லைன்னா குடும்பம் கோல் மூட்டுறது. ஆனால் எப்போவுமே 24 ஹவர்ஸ் ஒயிட்டு தான். அது என்ன அருவருப்பு. இது எல்லாத்துலேயும் நம்ம சீராக இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவன் இவன் பேரை சொல்லும்போது அவர் மகிமைப்படணும். ஆமேன். ஆமாம், என் பேரை சொல்கிறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்குது, அவனுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக ஆகணும். பிரசங்கத்தை போட்டு சவ்வு மாதிரி இழுக்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய நல்ல கிரியைகள், அதாவது ஆத்ம ஆதாயம் பண்ணுறது வார்த்தையினால் சொல்கிறது மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையினாலையும் காட்டணும் அவங்களுக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க போகிற ஆலயத்துக்கு நான் போகணும், இவங்க பின்பற்றுகிற கிறிஸ்துவை நான் பின்பற்றணும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் ஒழுக்கினமாக இருந்தால் சொல்லுவாங்க, உன் வாத்தியம் எவன்டா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு இதை தான் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்களான்னுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டார் கூட உங்களுக்கு சொல்லும்போது, சர்ச்சுக்கு போறியா, அவன் பாஸ்டர் இதை தான் சொல்லி கொடுக்குறானான்னுவாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு வீட்டில் கூட அன்றைக்கி அவங்க வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் உள்ள சொல்கிறார், சார் வீடு சூப்பராக கட்டி கொடுத்துருக்கீங்க சார்ன்றான். நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், எனக்கே வீடு இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், சூப்பராக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க சார். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சபைக்கு போனால் இவ்வளோ நன்மைகளை கொடுக்குறாங்கன்னு அவர் நினைக்கிறார். அவரும் போய் சேர்ந்துட்டார் ரட்சிக்கப்படாமையே. என்ன ஒரு காரியம்னா, நீங்கள் அங்கே என்ன தப்பு பண்ணாலும் இங்கே நான் வாங்கி கட்டுவேன். உன் பாஸ்டர் இதை தான் சொல்லி கொடுத்தானா, உன் பாஸ்டர் இதை தான் உனக்கு போதிக்கிறானா அப்படின்வாங்க. அநியாயமாக சொன்னால் அது வேறு, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணி சொன்னால் அது தவறாக மாறும். அதனால் அந்த வெளிச்சம் யாருக்கு உதிக்கும் அப்படின்னு சொன்னால், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான். அப்போது இரக்க சுபாவம் இருக்கணும், மனதுருக்கம் இருக்கணும், நீதி இருக்கணும். வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீதி இருக்கணும். நீதிமானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம முதல் ஆராதனையில் எப்தாவை குறித்து பார்த்தோம். எப்தா வந்து
ஒரு பரஸ்திரியினுடைய மகன், அதாவது ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய மகனாக இருந்தான். அவனுடைய தகப்பனுக்கு சட்டப்படி பிறந்ததான குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது இந்த எப்தாவை பார்த்து சொன்னாங்க. நான் அந்த வேகமாக அதை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 11 முதல் 5 வசனத்தை வாசிங்கம்மா வேகமாக. 11:1 நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். இதில் இந்த எப்தாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய தகப்பனுக்கு முறைப்படி அவன் திருமணம் பண்ணின பிள்ளைகளுக்கு மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவன் அதே கீலேயாத்து அவன் ஒரு தவறான வாழ்க்கை உள்ள ஒரு பெண்ணையும் தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டான். அவனுக்கு அவள் ஒரு மகனை பெற்றால். அவள் பேர் எப்தா, அவனுடைய பேர் எப்தா. வளர்ந்த பிறகு அவனை துரத்தி விட்டுறாங்க. அவன் தகப்பனுடைய சுதந்திரத்தில் உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா தாயும் போயாச்சு, தகப்பனும் போயாச்சு. இவனுக்காக பரிந்து பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதுபோக அவனுடைய பிறப்பை குறித்து அவர்கள் அற்பமாய் பேசி, நீ அந்நிய ஸ்திரியோடைய மகன், உனக்கு இங்கே பங்கு கிடையாதுன்னு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டதுக்கு பிறகு அவன் அங்கே போய் அந்த தோப் தேசத்தில் போய் அவன் குடியிருந்தான். இஸ்ரேல் தேசத்தை விட்டு வேற ஒரு தேசத்தில் போய் அவன் குடியிருந்தான். அப்படி குடியிருக்கும் பொழுது அங்கே வீணா ஊரை சுற்றி கலைஞ்ச ஆட்கள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இவனோட சேர ஆரம்பித்தார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். இதில் என்னுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். அவனுடைய பிறப்பு தவறாக இருந்ததுக்கு அவன் காரணம் அல்ல, அவனுடைய தாய் காரணம். அப்போது அந்த தாயினுடைய தவறு தன் சந்ததிக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. அப்போது எப்தா மேலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதை யோசிக்கணும்ல, அந்த சகோதரர்கள் யோசிக்கணும்ல. அப்போ அதை யோசிக்காதபடிக்கு என்ன பண்ணாங்க, ஏன்னா சொத்து தானே பிரச்சனை. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கூட பிறந்தவனுக்கே சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்தவங்களுக்கே என்ன இல்லை, சொத்து கிடையாது. இப்போ இதில் வேறு நீ அந்நிய ஸ்திரியோடைய மகனுக்கு நாயாண்டா கொடுக்கணும் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. இப்போது அவனுடைய தவறு இல்லாமலேயே அவனுடைய தாயினுடைய தவறு அவனை பாதித்தது. அது நிமித்தமாக அவன் என்ன செஞ்சான், ஓடி போனான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அவன் நின்று அவங்ககிட்ட எதுவும் எதிர்த்து நிற்கலை. ஆனால் அவன் ஓடிப்போன அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை செவ்வையாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போது எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்து கொள்ளலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எங்கே புறக்கணிக்கப்படுகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்கொள்ளுகிறதற்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வச்சிருப்பார் ஆண்டவர். இப்போது இவன் துரத்தப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போனாலும் வீணாக தெரிஞ்ச சில பேர் இவங்கிட்ட சேர்ந்தாங்க. இவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தி கொண்டு வெட்டித்தனமாக ஊரை சுற்றுறவங்களை அவங்கள ஒரு நல்ல யுத்த வீரர்களாக உருவாக்கி இவன் ஒரு சின்ன ஒரு சேனையை தனக்காக உருவாக்கி கொண்டான். அவர்களுக்கு நல்ல யுத்த வித்தைகள், ஏன்னா இவன் ஒரு பராக்கிரமசாலி. இவனுடைய வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்கள அவன் என்ன செஞ்சான், நல்ல யுத்த வீரர்களாக உருவாக்கிக்கிட்டான். உருவாக்கி அவன் இப்போ பராக்கிரமசாலினா பிறக்கும் போதே பராக்கிரமசாலியாக இருந்தான். முதல் வசனம் சொல்லுகிறது அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான்னு. அங்கே அவன் பிறக்கும்போது அவன் பராக்கிரமசாலி இல்லை. தனக்கு கிடைத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதுனால தான் அவன் பராக்கிரமசாலி.
அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிறப்பு நிமித்தமாகவோ, குடும்ப பேக்ரவுண்டு நிமித்தமாகவோ, பொருளாதாரத்தின் நிமித்தமாகவோ, அல்லது தகப்பனுடைய தவறு நிமித்தமாகவோ, தாயுடைய தவறு நிமித்தமாகவோ உங்களை அற்பமாய் ஒதுக்கி உங்களுடைய குடும்பங்களோ, உங்களுடைய சொந்த பந்தங்களோ அல்லது சமுதாயமோ ஒருவேளை ஒதுக்கி வைத்திருக்குமானால், அதையே சொல்லி உட்காந்து அழுது உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த முன்னாடி முற்பிதாக்களுடைய தவறுகளையே வச்சுக்கிட்டு அதையே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் இந்த காரணத்தை சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுங்கள், அந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களை கொண்டு வாங்க, அதுக்குள்ளே உங்களை ஒழுங்குபடுத்துங்க. அதுங்க சின்சியாரிட்டியும் பங்க்சுவாலிட்டியும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கடந்த காலத்து தவறுகள் எல்லாம் தூக்கி எறிங்க, கடந்த காலத்து தோல்விகளை எல்லாம் தூக்கி எறிங்க, கடந்த காலத்து பாவங்கள் எல்லாம் தூக்கி எறிங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒரு சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா, எப்தாவுக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தினான். புரியுதா? அதை நல்லா பயன்படுத்தி தனக்காக ஒரு வாழ்க்கையை சரியாக அமைத்து கொண்டதுனால அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். இப்போது துரத்தி விட்டவங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் யுத்தம் பண்ண வரும்பொழுது இவங்களுக்கு இவங்களால் சொத்து வச்சுக்கிட்டு நாங்கள் சமாளிச்சிருவோம், பணத்தை வச்சுக்கிட்டு சமாளிச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ பணம் என்ன செய்ய முடியாது, பணம் எல்லா ஆபத்துக்கும் உதவிடுமா? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் தான் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நின்று யுத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காக எப்படிலாம் உண்மையாக இருந்தீங்களோ அதுதான் உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். காசும் பணமும் உங்களுக்கு ஆபத்துக்கு வெறும் காசை வச்சு என்ன செய்ய? நம்ம தான் கொரோனாவை பார்த்தோமா இல்லையா? காசு கோடிக்கணக்கில் வச்சுருந்தவங்களாம் போய் சேர்ந்தாங்களா? விட்டுட்டு போனாங்களா? எல்லாத்தையும் காசும் பணமும் காப்பாற்றிச்சா? கர்த்தருடைய கிருபை இருந்தவங்க மட்டும் தான் உட்காந்துட்ருக்குறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்கன்னா கர்த்தரோடு இருந்ததுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிற காசும் பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்மை காப்பாற்றாது. புரியுதா? இப்போது 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, இப்போ திடீர்னு போகிற இடத்துல மயங்கி விழுந்தாச்சு, உடனே ஐயா 50 லட்ச ரூபா சேர்த்து வச்சுக்கிறார், அள்ளி கொண்டு ஒரு மூஞ்சில் கொட்டுங்க. இல்லை, அப்போ தேவை ஒரு கை தண்ணி தான் தேவை. 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டு மூஞ்சில் போட்டால் செத்தே போயிடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆபத்துக்கு வேறு எதுவும் உதவாது, கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். அது கூட கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் உங்கள் மூஞ்சில் தண்ணி தெளிக்க கூட ஒரு ஆள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போது நீங்கள் சென்னையில் பாருங்கள், எங்கேயாவது சில பேர் பிளாட்பாரத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, சுயநினைவு இல்லாமல் விழுந்து கிடக்கிறாங்க. இப்போ நம்மளே பார்த்தா என்ன யோசிச்சுட்டு போகிறோம், குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான்னு நினைக்கிறோம். உண்மையா? ஆனால் உண்மையாக குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறவனு இருக்கிறான், மயக்கம் விழுந்து கிடக்கிறவனு இருக்கிறான். ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பார்த்துட்டு போகிறோம். போன இடத்துல திடீர்னு அவங்க தலை சுற்றி இருக்கும், ஹார்ட் பிரச்சனையாக இருக்கும், சுருண்டு விழுந்திருப்பான். நம்ம பார் குடிகார பைய குடிச்சிட்டு எங்கே விழுந்து கிடக்கிறான் பாருன்னு நம்ம போவோம். புரியுதா? அதுக்கு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தால் தாங்க யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேரு, இங்கே சேர்த்து பிரயோஜனம் கிடையாது. ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள உங்களுக்கு தாழ்வாக தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்துகிறதுக்கு தேவன் கொடுக்குற, அதாவது உலகம் உங்களை குழியில் தள்ளலாம், அந்த குழியை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ யோசேப்பு அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டான், அந்த அடிமைத்தனத்தில் அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக வைத்து கொள்ளணும்னு அவன் பார்த்தான். செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் பிரகாசித்ததா இல்லையா? ஆமாம். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஆண்டவர் தான் பிரித்து கொண்டு வந்துட்டார். நம்ம சொல்லுவோம், நமக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் மாட்டியிருந்தாருன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரை நம்மளே சவுக்கால் அடிச்சிருப்போம். நீர் தானே என்னை கொண்டு அப்பனை விட்டு பிரித்து கொண்டு வந்தீர், ஒழுங்காக வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன், அண்ணமாருக்கு கொண்டு போய் அந்த அக்கிரமக்கார பயிலுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வான்னு அனுப்பிவிட்டு என்னை நாசம் பண்ணது நீங்கள் தான் ஆண்டவரே, ஒரு சவுக்கடி. சரி, அதை கூட கொடுத்தனே, தின்னுட்டு என்னை விட்டு சும்மா விட்டானுங்களா, தூக்கி குழியில் போட்டாங்க, குழியில் போட்டதுக்கு நீங்கள் தான் காரணம் ஆண்டவரேன்னு போட்டு சாத்தியிருப்போம். அடுத்தது, குழியில் தான் போட்டாங்களே, எவனாவது தூக்கி விட்டுருப்பான், தூக்கி விற்க வச்சிர, நீர் தான் ஆண்டவரே போட்டு. ஆனால் அது எல்லாவற்றையும்
அவன் ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் யாரெல்லாம் பயன்படுத்தினாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முதல்ல சகோதரர்கள், அப்புறம் இஸ்மவேலர்கள், அப்புறம் எகிப்தில் போத்திபாருடைய பொண்டாட்டி, சூப்பர் பொண்டாட்டி. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு கேடு கட்ட பொண்டாட்டியா? அவளையும் கர்த்தர் அவன் மேலே ஏறி போகிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இங்கே பார்த்துங்க, இஸ்ரவேலர்கள்லாம் இப்போ வந்து எப்தாவை தேடி வர்றதுக்கு தேவன் யாரை பயன்படுத்தினார்? அம்மோன் புத்திரரை பயன்படுத்துகிறார். ஏன் அம்மோன் புத்திரரை விட்டு வச்சார்? உன் தரிசனம் நிறைவேறதுக்கு தான். ஏன்ப்பா ஆண்டவரே எங்களை போட்டு இப்படிலாம் குத்தி குடைகிறாங்க? உன் தரிசனம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற சில போராட்டங்கள், சில புறக்கணிப்புகள், இதை எல்லாத்துலேயும் அதை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பயன்படுத்தி, அதனால் எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டாங்க, அதனால் நான் இப்படி டவுனில் போவேன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சு கொள்ளாதீங்க. அதுக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி செம்மைப்படுத்தணும்னு ஒரு ஃப்ரேம் போடுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லை. இந்த எல்லைக்குள்ளே உலகத்தான் யாரையும் உள்ளே விடமாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் செம்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை நான் வந்து ஏற்படுத்தி கொள்வேன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறவர்களுக்கு அந்த இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அதை அவன் பயன்படுத்தி கொண்டபடினால அவனை புறக்கணித்தவர்கள் எல்லாம் தேடி வந்தாங்க. அப்படி தேடி வந்ததுக்கு பிறகு அவன் வந்து அந்த மூப்பர்களுக்கு தலைவர்களாக அவன் மாறினான் அப்படின்னு பார்க்குறோம். அதில் கடைசியான ஒரு காரியத்தை பார்க்குறேன். 11வது வசனம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். அவர்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அவனுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தோப் தேசத்துக்கு போனாலும் அவனுக்கு ஒரு பழக்கம், நேராக மிஸ்பாவுக்கு போவான். அங்கே தேவ சந்நிதியில் போய் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லுவான். அந்த வார்த்தை பாருங்கள், தன் காரியங்களை எல்லாம். அவன் புலம்புற ஒரே இடம் அதுதாங்க. நீங்கள் எங்கே புலம்புறீங்க சொல்லுங்கள்? அந்த அண்ணன்கிட்ட, இந்த அக்கா கிட்ட, இந்த தங்கச்சிக்கிட்ட, தம்பிக்கிட்ட, மச்சாங்கிட்ட, மாமாங்கிட்டலாம் புலம்புறமே. தனியாக தேவ சமூகத்தில் போய் உட்காந்து என்னைக்காவது புலம்பியிருக்கீங்களா? அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஆமென். அப்போது எப்தாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. போய் அங்கே போய் சொன்னான். சொல்லிவிட்டு வெளியே வந்தால் பராக்கிரமசாலி. அவன் யாருக்கு முன்னாடி மட்டும்தான் கோலை அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும்தான் அவன் கோலையாக இருப்பான். அங்கே போய் நம்ம முறுக்க முடியுமா? அவர்கிட்ட போய் முறுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி அவன் வந்து கோலையாக தான் இருந்தான். ஆனால் தேவனுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து வெக்கத்தை விட்டு நீங்கள் கைதட்டி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து பைத்தியத்தை போல உங்களுக்கு தெரியலாம். சில பேருக்கு ஆராதிக்கிறதுக்கு கைதட்டுறதுக்கெலாம் வெக்கம். நீங்கள் இங்கே வெக்கப்பட்டீங்கன்னா உலகத்தில் போய் வெக்கப்படுவீங்க. இங்கே உங்களை தாழ்த்திட்டிங்கன்னா உலகத்தில் நீங்கள் கம்பீரமாக நடப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், தாவீது பெரிய யுத்த வீரன், தைரியசாலி, பயங்கர தைரியசாலி. அவன் வந்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து அவன் நடுங்கினது கிடையாது. சவுலை பார்த்து அவன் நடுங்கினது கிடையாது. சவுல் மேலே இருந்த அபிஷேகத்துக்கு தான் அவன் நடுங்கினான். அப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்னா, ராஜாவானதுக்கு பிறகும் அவன் உடன்படிக்கை பட்டியை பார்த்த உடனே அவன் கைத்தட்டி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் கோலையாயிடணும். உலகத்துக்கு முன்னாடி பராக்கிரமசாலிகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்திட்டிங்கன்னா உலகத்துக்கு முன்னாடி உங்களை தேவன் உயர்த்தி தான் வச்சிருப்பார். சரி, அப்போது இதே போல் யாக்கோபனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பகுதியை பார்த்துட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யாக்கோபு அவன் வந்து எந்த நிலைமையில் இருந்தான், அவன் எப்படி வந்து ஒரு தரிசனத்தை பார்த்தான், வனாந்தரத்தில் போய் அவன் என்ன செஞ்சான், ஒரு கல்லை தலைக்கு வைத்து கொண்டு படுத்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது தாய் தகப்பனாலேயே அனாதையாக்கப்பட்ட ஒரு மகன். கரெக்டா? அங்கே வந்து அவனை புறக்கணித்து தள்ளினாங்க. நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னான் ரெபேக்கா. சரி, அம்மா பார்த்துக்குவான்னு நினச்சிக்கிட்டு இவன் போய் தகப்பங்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டான், மாட்டிக்கிட்டான். இப்போது ஏசாவால் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இப்போ தப்பிச்சு ஓடுறான்.
ஓடி போய் கடைசியில் தகப்பனும் கைவிட்டாச்சு, தாயும் கைவிட்டாச்சு. எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கடா, முடிஞ்சால் அவன் மாமன் வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பியாச்சு. இப்போ அப்படி போனதான யாக்கோபு அனாதையாக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படியே இருள் மூடி போச்சு. என்ன செய்யன்னு தெரில. ஒரு கல் தான் அவனுக்கு தலையணையாக இருந்தது. அப்படியே எடுத்து வச்சு படுத்தான். ஆண்டவரே, உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, செவனேன்னு தானேயா நான் இருந்தேன், அது மாதிரி அமைதியாக நான் பாட்டுக்கு இருந்தேன். குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தேன். எங்கள் அம்மா ஒருத்தி நல்ல ஆலோசனை கொடுப்பான்னு பார்த்தா நாசமாக போகிறதுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தா பார். ஒரு பொய்யை சொல்லி எங்கள் அப்பனை போய் ஏமாற்ற சொல்லி கடைசியில் போய் நான் இப்போது அவங்க செஞ்ச தவறு நிமித்தமாய் நான் இப்போ அனாதையை போல் நிற்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை அப்படி ஏதாகிலும் அதாவது யாருக்காகவோ எதையோ ஒன்று செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனாதையை போல் நிற்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நல்லது செய்ய போய் நான் என்ன செஞ்சேன், கெட்ட பேர் வாங்கிட்டேன். நல்லது செய்ய போய் என்னை இப்படி ஓரம் கட்டிட்டாங்க. நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டது நிமித்தமாக நான் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருளான சூழ்நிலைகள் இருக்குமானால் யாக்கோபை நினைத்து கொள்ளுங்கள். அந்த யாக்கோபு அப்படி தான் இருந்து, அதாவது அதாவது கூடாரவாசி, அம்மா பிள்ளைவன், அவனுக்கு ஒரு தலையணை இல்லைன்னா அம்மாவால் தாங்க முடியாது. ஆனால் இப்போது அனாதையாக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு கள்ளத்துக்கு தலையில் வச்சுட்டு படுத்துருக்குறான். அந்த சிச்சுவேஷன் அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவாந்திர வெளி, ராத்திரி ஒரு 12 மணி, ஒரு கல் தான் தலைக்கில் வச்சு படுத்துருக்குறான். வனாந்திரத்தில் என்னென்னமோ சத்தம் கேட்கும். அந்த சூழ்நிலையில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு இருள். அப்போ அந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தான். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளாம் அதையா பார்க்குது இல்லையா? மொபைலில் சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்குது, உட்காந்து காமெடியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவன் பரலோக தரிசனத்தை பார்க்குறான் அப்படின்னு சொன்னாவே அவன் கர்த்தரோடு இருந்தான். அதுதான் அதுக்குரிய அடையாளம். எல்லாருக்குமே ஆண்டவர் தரிசனமாவார் சொல்லுங்கள்? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், சிறைச்சாலையிலையும் கர்த்தர் இருந்தார். அதான் வசனம் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் இருந்தார்னா அவன் கர்த்தரோடு இருந்தான். அதான் அதுக்குடைய இன்னொரு மாற்று வார்த்தை அதுதான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அதுதான் வசனம். அப்போது போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். போத்திபார் வீட்லேயும் ஆண்டவர் கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சாட்சி இருக்குது. வேத வசனம் சாட்சி சொல்லுது. அப்போ இந்த யாக்கோபு அவனுடைய குணசாலியாகவும் கூடாரவாசியாகவும் அவன் இருந்ததை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்மை, அவனுக்குள்ளே இருந்த தேவ பக்தி, அதனால தான் கர்த்தர் அவனை பாருங்கள், ஏசாவை விட்டுட்டார்ல ஆண்டவர். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை நான் சிநேகித்தேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த இருதயம் தான் அவாந்திர வெளியில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா மேலே நம்பிக்கை, கொஞ்சம் அப்பா மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ எல்லா நம்பிக்கையும் போச்சு. இப்போ ஒரே ஒருத்தர் தான் நம்பிக்கை. அல்லேலூயா. அதனால தான் அங்கே அப்படியே அவன் தனியாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு இருள், இந்த இருளில் எனக்கு எங்கேருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும்னா பரலோகம் திறக்கிறத பார்க்குறான். வானத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்படுகிறதை பார்க்குறான். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும். இப்போ ஏணி வச்ச உடனே முறைப்படி தேவதூதர்கள் என்ன செய்யணும்? மேலேருந்து இறங்கணும். ஆனால் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள்னு சொன்னால் ஏற்கனவே இவங்க கூட தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா எந்த இருளிலும் உங்களோடு கூட தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு பாதுகாப்பாக கட்டளையிட்டிருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் சும்மா பிரசங்கத்துக்காகலாம் நான் சொல்லலை. நான் பல இடங்களில் கர்த்தருடைய நடத்துதலையும் அவருடைய பாதுகாப்பையும் நான் பார்த்துருக்குறேன். பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற விதமாக கர்த்தரும் என்ன செய்வார்? அப்போ செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை சிறப்பு. அதாவது இன்னொரு வசனம் கூட இருக்குல்ல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவன் அடுத்து சொல்கிறான், ஆண்டவரே என்னை திரும்ப இந்த இடத்துக்கு நீ கொண்டு வருவீரானால் என்னுடைய தேவனாக இருப்பேர், இந்த வீடு இந்த கல் உமக்கு வீடாகும்
சொல்லி ஆண்டவருக்கு இவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு உன் சந்ததிக்கு நான் அதை சொந்தமாக்குவேன்னாரு. அதுதான் கானான் தேசம். அதில் தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் யார்? யாக்கோபு. யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். அவனுடைய சந்ததி தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசமாக இருக்கிறது. மொத்த உலகத்துக்கும் சவால் கொடுக்கக்கூடியதான ஒரு தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பூமி, படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்குவேன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தான், ஆண்டவரே என்னை திரும்பவும் இந்த இடத்துல உயிரோடு என்னை கொண்டு வந்து சேர்ப்பீரானால் இந்த கல் உமக்கு வீடாக இருக்கும்னு சொல்லி. அதே போல் அது பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஏல் பெத்தேல் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வீடு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் லூஸு இல்லையா? நம்ம வாழ்க்கை மாதிரி லூஸாக தான் இருந்துச்சு. லூஸை தான் நம்ம தேவனுடைய வீடாக ஆண்டவர் மாற்றி, இப்போ நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வீடாக தான் இருக்கிறீங்க. ஆனால் ஏல் பெத்தேலாக இருக்கீங்களா? பெத்தேலாக இருக்கிறீங்க. ஏல் பெத்தேலாக இருக்கிறீங்களான்னா மனசிலாயில்லா? பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஏல் பெத்தேல் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வீடு. இப்போது அதான் இருக்குது பாருங்கள், அது வீடு, அந்த வீடு என் வீடு தான். ஆனால் அங்கே நான் இல்லை, வாடகை கூட்டிருக்கேன். அதே மாதிரி இது தேவனுடைய வீடு தான். பிசாசுக்கு வாடகை கூட்டிருக்கோமா? ஹலோ, தேவன் வாசம் பண்ணுகிறாரா இல்லை வாடகை கூட்டிருக்கோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவன் அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சுட்டு திரும்ப வரும் பொழுது அந்த இடம் ஏல் பெத்தேல் என்று சொல்லி பேர் வச்சான். அப்போ திரும்ப அவனை கொண்டு வந்தார். அப்போ போகிற இடத்துல தன் மாமனுக்கு உண்மையாக இருந்தான். அவன் புள்ளி போட்ட ஆடு, கோடு போட்ட ஆடுலாம் அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் கர்த்தருடைய நடத்தலின்படி சில காரியங்களை செஞ்சான். ஆனாலும் அவன் போனது நிமித்தமாக எங்கள் லாபானுக்கு ஆசீர்வாதம் தான் இருந்துச்சு. இவன் போனது நிமித்தமாக, யாக்கோபு நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். அவன் தான் நன்றி மறந்து போனான். ஆனால் போகும்போது அவன் வெறுங்கையாக போனாலும் வரும்போது 2 பரிவாரங்களோடு கர்த்தர் கொண்டு வந்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு அவனுக்கு ஆண்டவர் 12 பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போது அவனுக்கு ரொம்ப பிரியமான மகன் யார்? யோசேப்பை இழந்து போனான். இப்போ அவன் அப்படியே யோசித்து பார்க்குறான். அதாவது சீகேமில் கூட அவனுடைய மகள் தீனால் போய் தீட்டுப்பட்டு வந்தால் அதுக்கப்புறம் இவன் ஒரு வாக்கு பண்ணுறான். அந்த வாக்கு தத்தத்தை மீறக்கூடிய அளவுக்கு அவனுடைய குமாரர்கள் நடந்து போனாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்னுடைய வாசனையை கெடுத்து போட்ட, இந்த தேசத்தில் என்னுடைய வாசனையை கெடுத்துட்டேன், என் சாட்சியே கெடுத்துட்டியே. நான் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு போய் இப்படி அக்கிரமம் பண்ணி என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களேங்கிறான். ஒரு புறஜாதி மக்களாக இருந்தாலும் அவரிடத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை வாக்கு நிறைவேற்றணுங்கிற அளவுக்கு அவன் கர்த்தருக்கு பயந்துருந்தான். எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு பயந்து அவன் நடந்தான். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதனால தான் அவனை செம்மையானவன் நான் சொல்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவனை மட்டும் தெரிந்து கொண்டு இன்றைக்கி ஒரு தேசத்துக்கே அதிபதியாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு தேசமே அவன் பேரில் வச்சிருக்கிறான்னு சொன்னால், அப்போ அவனுடைய இருதயம் கர்த்தர் எப்போ வேணாலும் அவனுக்குள்ளே போகிறதுக்கு அது ஆயத்தமான ஒரு இருதயமாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பெரிய அந்தகாரமான சூழ்நிலை வரும் பொழுது அந்த பக்கம் லாபான் கைவிட்டான், இந்த பக்கம் வந்தால் ஏசா துரத்துறான்னும் போது யாப்போக்கு நதியில் போய் அவன் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவன் ஜெபிச்ச ஒரு காரியம் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் என்னை பேராண்டி சொல்லு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உடனே நான் போட மாட்டேன். தூக்கம் வந்தாலும் சரி, ஆமாம், நீ பதில் சொன்னால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாம், உனக்கு புரியுதா? ரைட்டு. உன் பேர் கொடுத்துருக்காங்க, உங்கள் அம்மா கொடுத்தாங்க, எழுதணும். 30,000 ரூபா தட்டி தூக்குற. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். இவ்வளோ உரிமை ஆற்றங்க பேச முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். என்ன, அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனோடையும் தேவனோடையும் போராடி என்னை மேற்கொண்டப்பா. ஹல்லேலூயா. அப்போது எவ்வளவு உரிமை அவர் மேலே இருந்திருந்தால், ஆண்டவருக்கும் அவன் மேலே எவ்வளவு உரிமை இருந்தால், சரி பதில் தான் கொடுத்தாரு, அந்த சந்த நரம்பை போய் ஏன் பிடிச்சி இழுத்தார்? போய் கேட்போம், பரலோகத்தில் போய் கேட்போம். அதெல்லாம்
ஏன் ஆண்டவரே, ராத்திரி முழுக்க கிடந்து உங்களை நம்பித்தானே காலை பிடிச்சிட்டு கிடந்தான், பதில் கொடுத்தீரே, அதோட காலை இழுத்து இழுத்து நடக்க வச்சிட்டீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் கால் தொடை சந்தை தொட்டார் ஆண்டவர், அவன் அதோட கால் தடுமாறி தான் நடக்கிறான். ஆனால் வெளியே கர்த்தர் கெட்டவர்னு சொன்னானா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் அவனுக்கு என்ன உறவு இருக்கணும்? ஹல்லேலூயா. யோபுவுக்கு அவ்வளோ பெரிய சேதாரத்தை தேவன் உண்டாக்கினாலும் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை அதுதான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்துச்சு. கர்த்தர் அவனோட பேசினார், கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அவ்வளோ தூரம் கர்த்தருக்கு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தன் பிள்ளையை இழந்து தவிக்கும் பொழுது, இனிமேல் நான் அவனை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, அந்த செம்மையானவனுக்கு இருளிலே ஒரு வெளிச்சம் உதித்து 45வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அல்லேலூயா. அதாவது சில நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்து, சில நேரத்தில் சில நன்மை கிடைக்காதது மாதிரி, ஒரு விடுதலை கிடைக்காதது மாதிரி, சில போராட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ஏதோ ஒரு சின்ன விடுதலை கிடைச்சா போதும், ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இல்லாமை, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய பாதத்தையே பற்றி பிடித்து உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வைத்து கொண்டிருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் யோசிக்காத ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார். ஹல்லேலூயா. எங்கேயோ உங்களுக்காக ஒரு நன்மை அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கேயோ உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த உதிக்குது. சொல்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, உன் மகன் இனிமேல் இல்லைன்னு சொன்ன அந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கிறான்னாலே பெரிய சந்தோஷம். இப்போ அவன் என்னவா இருக்கிறான்? எகிப்துக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நீங்கள் அதாவது எந்த ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் செம்மையாக காத்துக்கோங்க. என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், ஆனால் வெளிச்சம் மட்டும் வந்துடணும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது அதுக்கேற்ற வெளிச்சம் தான் வரும். ஆனால் இந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னா, நீ காணாமல் போயிட்டான், செத்து போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான்னு ஒரு மகனை குறித்து நினச்சியே, இன்றைக்கி அவன் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை முதல்ல சொல்லும்போது நம்பவே முடியல. டேய், முதல்ல இருக்கிறானா இல்லையா அதை சொல்லவேன், அதிபதியாக இருக்கிறான் அதெல்லாம் விடு, இருக்கிறானா? அப்போ அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகள்லாம் காட்டுறான். எல்லாத்தையும் அடையாளங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே நம்ப முடியுது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாதம் வருமா? ஹல்லேலூயா. பரதேசியாக சுற்றிக்கிட்டு இருந்தேனே ஐயா, ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேனே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையிலெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தேனே, எனக்கா இப்படிப்பட்ட ஒரு விடுதலை, எனக்கா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்த பொழுது வண்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, இது அரண்மனையிலேருந்து வந்த வண்டின்னு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. அது வரைக்கும் செத்த போனமாக நடமாடிட்டு இருந்தான். சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு டெட் பாடி மாதிரி தான் பாஸ்டர் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாமே துன்பமும் துயரம் தான் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பனாங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அந்த ஆவி உயிர்ப்பிக்கிற அளவுக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அப்படி காண்பிக்கும் பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்பே நான் அவனை போய் பார்ப்பேன். இப்போ அதிபதியாக இருக்காங்களா முக்கியம் இல்லை, உயிரோடு இருக்கிறான், அதுவே எனக்கு பெரிய விஷயம். போய் பார்ப்பேன் என்று சொல்லி போய் பார்த்தான். அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை நான் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா, இப்போது பார்வோன் அப்படிங்கிறது எகிப்து, அதாவது
மனித கடவுள் வணக்கங்கள் எப்போ வந்துச்சுன்னா எகிப்து தேசம் எகிப்து ராஜ்யம் பெருசாகும் பொழுது தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எகிப்து தேசத்தை ஆளுகிறவர்கள் தான் தெய்வம், பார்வோன் தான் தெய்வம். அவங்க பார்வோனை தான் வணங்கணும், வேறு எந்த தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லணும். அப்படி தான் யோசேப்பு அங்கே பிரவேசித்த நாட்கள் இருந்தது. ஆனால் யோசேப்போடைய தெய்வத்தை போல் ஒரு பெரிய தெய்வம் இல்லைன்னு தன்னுடைய வாழ்க்கையினுடைய செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யோசேப்பு அந்த தேசத்தில் நிரூபித்தான். நம்முடைய தெய்வத்தை நிரூபிக்கணும். அந்த தெய்வம் எனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கப்படும் பொழுது அங்கே தேவன் உயர்த்தப்பட்டிருப்பார். இப்போது எகிப்து தேசத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிற பார்வோன் இருக்கிறாரே, அவர் இந்த யாக்கோபுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா பார்வோனை தவிர வேறு யாரும் அங்கே எகிப்தியர்கள் கும்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட சட்டம் தான் அந்த தேசத்தில். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வமே இந்த தெய்வத்துடைய காலில் விழுது. ஹல்லேலூயா. யாக்கோபிட்ட அவன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஏரியா கோசேன் தேசம், கரெக்டாக நைல் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய செழிப்பான தேசம். ஏன்னா இவர்களெல்லாம் ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க, இவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தேவையான புல்வெளிகள் அங்கே தான் இருக்குது. அந்த நைல் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய கோசேன் தேசத்தை அப்படியே தன்னுடைய சந்ததிக்கு யாக்கோபுக்கு கொடுத்து அவ்வளோ காலம் பட்ட வேதனைகளுக்கு இப்போது யாக்கோவை பார்க்குறவெல்லாம் என்ன செய்வான் சொல்லுங்களேன்? ஏன்னா யோசேப்பு எங்கே இருக்கார்? அதிபதியாக இருக்கார். யோசேப்போட அப்பாப்பா, அல்லேலூயா, யோசேப்போட அப்பாப்பா அப்படின்னு பார்க்குறவெல்லாம் வந்து என்ன செய்வான்? பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அப்படி அந்த இருள் நீங்கிச்சு, அப்படியே அந்த இருள் நீங்கிச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் வாசிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் வாசிக்கிறதா நினச்சி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வாசிப்பாகவே தான் இருக்கும். இதை வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற வெளிச்சம் பிரகாசிக்கும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும். அப்போது அதுக்கு கீழே நிறைய வசனம் இருக்குது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். தொடர்ந்து வாசிங்க. 112:2. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போது அந்த உயர்த்தப்படுகிற அனுபவம் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இரக்கமும் உருக்கமும் என்ன செய்யணும்? நீதியும் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அவன் தாழ்த்தப்பட்டதுக்கு காரணம் யார்? அவனுடைய சகோதரர்கள். இப்போது இவன் இரக்கமும் உருக்கமும் உள்ளவனாக இருந்து தன் சகோதரர்களை மன்னிச்சிட்டான். நம்மளாக இருந்தால் முதல்ல என்ன செய்வோம்? ஏன்னா எல்லா அதிகாரமும் இப்போ அவன் கையில் இருக்குது. வாங்கடா, உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கும், என்ன ஆட்டம் ஆடினீங்க, என்னை போட்ட குழியை விட 5 மடங்கு குழி தோண்டுங்கடா, தூக்கி இந்த 10 பேர், ஒருத்தனுக்கு தெரியாதில்ல, 10 பேரை தூக்கி உள்ளே போட்டு புதையலான்னு அன்றைக்கே புதைச்சிருப்பாங்க. 12 கோத்திரம் இருந்திருக்காது. ஆமென். அவன் இந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் தன்னை செம்மையாக காத்துக்கிட்டான். எனக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிச்சு. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் எவ்வளோ உயர்த்தினாலும் உங்களை தாழ்த்துறதுல மட்டும் குறைஞ்சிடாதீங்க, இல்லைன்னா மறுபடியும் மைனஸில் வந்துடும். அப்போது உயர்த்தப்பட்டு அங்கே போனாலும் அவனுடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் அவன் விடலை, நீதியாக நடந்து கொண்டான். அதான் அந்த 3 காரியத்தை சொல்கிறாரு. அப்படி இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருந்தான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கோடு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடின்னு நினைக்கக்கூடாது. அடுத்து உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி வைக்கணும். உங்களுடைய சந்ததிக்கு அந்த மகிமையை நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போது அதற்கு ஏற்ற விதமாக உங்களுடைய இருதயம் எப்போதும் செம்மையாக இருந்தால் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் நீங்கள் செம்மையானவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக வாக்கு தத்தங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்,
ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விட வேண்டியதை விடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கிற ஹல்லேலூயா தாழ்வான சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எப்தாவை போல குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். யாக்கோபை போல நம்பினவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனும் தாயும் கூட கைவிட்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை அதையே சொல்லி இதுக்கு மேலே நான் எழும்ப முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய மனித அன்பு எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய அன்பு உங்களை எப்போதும் தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் செம்மைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கசப்புகளையும் வைராக்கியங்களையும் தூக்கி போட்டு ஹல்லேலூயா யாருக்காகவோ யாரையோ பழி வாங்குறதுக்காக உங்கள் நேரத்தை செலவிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீணா போன சில காரியங்களை கூட ஹல்லேலூயா நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீணானவர்கள் அவனோடு கூட சேர்ந்து கொண்டாலும் அவர்களையும் அவன் யுத்தத்துக்கு பழக்குவித்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில வீணான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அதை பயனுள்ளதாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக ஹல்லேலூயா கர்த்தரை விட்டு விலகாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. வேத வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்குதாங்கிறத பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க உங்களை செம்மைப்படுத்துறதுல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிப்பதற்கு தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது இவங்க தானேன்னு சொல்லி யாரையோ நினைச்சு நீங்க அவங்களை பழி வாங்குறதுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை செலவிட்டீங்கன்னா ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வெளிச்சம் உதிக்காமல் போய்விடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாருக்காகவோ என் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறது அல்ல ஆண்டவரே, என் தேவனுக்காக நான் வாழ்ந்து பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளியரங்கமாக வேண்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவும் அதை காணும்படியாக கர்த்தருடைய வாக்கு அதை சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இந்த வனாந்திரத்தில் இருக்கிறவனுடைய சத்தமாக உங்களுக்கு கர்த்தர் தொனிக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற சுபாவம் அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ஆண்டவரே அதை நான் வாஞ்சையோடு பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என்று ஒரு வைராக்கியமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா அப்படிங்கிறதே அவனுக்கு சந்தேகமாக இருக்கும்போது ஹல்லேலூயா அவன் எகிப்து தேசம் அனைத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறான் என்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய வெளிச்சமாக அவனுக்கு உதித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களை இன்னும் செம்மைப்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமாக மாறுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தருக்காக நீங்கள் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு நீங்கள் உங்களை யோசித்து உங்களை சீர்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் ஒரு கனி தருகிற ஒரு மரமாய், கர்த்தருக்கு பிரயோஜனமாய் பலன் கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாய் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாரிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். நாரிப்போன உன் வாழ்வை நறுமணமாக்கிடுவேன், வியாதியில் கிடந்த உன் உடலை சொஸ்தப்படுத்திடுவேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன். கலங்கின உன் கண்கள் இனி அழ தேவையில்லை, ஜீவனுமாய் உனக்குள் இருக்கின்றேன்.
வாக்கு பண்ணினவர் நானே, வாக்கு மாறிட மாட்டேனே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, கைவிட மாட்டேன் உன்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிட மாட்டேன் உன்னை. பயப்படாதே, 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 மறுபடி சொல்லுகிறேன். திகையாதே, திகையாதே, திரும்பவும் கூறுகிறேன். பயப்படாதே, பயப்படாதே, மறுபடி சொல்லுகிறேன். திகையாதே, திகையாதே, திரும்பவும் கூறுகிறேன். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகின்றேன். வாக்கு பண்ணினவர் நீரே, வாக்கு மாறிட மாட்டீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. கைவிட மாட்டீர் என்னை. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டீர் என்னை. கைவிட மாட்டீர் என்னை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு நான் இருப்பதால் உன்னில் நான் மகிமை அடைகிறேன். அந்த மகிமை வெளிப்படும் தேவனுடைய பிள்ளைய. அவர் உன்னோடு கூட இருக்கும்படி ஒரு யோசேப்பை போல, ஒரு எப்தாவை போல, ஒரு யாக்கோவை போல உன்னை தேவன் நடத்துகிற பாதையிலெல்லாம் நீ அவரோடு கூட இருந்து உன் வாழ்க்கையை நீ செம்மைப்படுத்தி கொண்டால் செம்மையானவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. மாம்சமான யாவும் அதை காணும். உண்மையாகவே நீ கர்த்தருடைய நகரம் என்றும் அவருடைய பரிசுத்த சீயோன் என்றும் உன்னை புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உன்னில் மகிமைப்பட்டு தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். சர்வ வல்ல தேவனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசின உடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக, நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதை வெறும் வார்த்தைகள் என்று யாரையும் யோசிக்காதபடி பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே பரத்திலிருந்து உண்டாகின உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே 100க்கு 100 பலன் கொடுக்க உதவி செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. இந்த வார்த்தையை பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் ஆண்டவரே ஒடுக்கி உடைய சமூகத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்கி வணையும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.